Hi student, trigonometry பார்த்துட்ருக்கோம். Example 6.29. இதில் as observed from the top of a 60 meter high lighthouse from the sea level, the angle of depressions of two ships are found 28 degree and 45 degree. 28 degree நமக்கு வேல்யூஸ் இருக்காது, அதனால் அவன் கொடுத்துருவான். tan 28 equal to 0.5317 அப்படின்னு சொல்லிட்டு tan 45 degree or whatever 45 degree values we know that we have. If one ship is exactly behind other on the same side of the lighthouse, find the distance between two ships. அதாவது அப்சர்வர் இஸ், அதாவது பார்வையாளர், லைட் ஹவுஸ் அப்படின்றது கடற்கரை ஓரங்களில் இருக்கும். இந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸினுடைய டாப்பில் இருந்து ரெண்டு ஷிப்பை அப்சர்வர் பார்க்குறார். அதாவது ஃபஸ்ட்டு ஷிப்பை 28 டிகிரியில் பார்க்குறார், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் கீழ் நோக்கி. அதுக்கடுத்து செகண்ட் ஒன்று 45 டிகிரியில் பார்க்குறார், ரெண்டும் நேர்கோட்டில் இருக்குது. அதான் அவன் சொல்லியிருப்பான், இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் தி அதர் ஆன் த சேம் சைட் ஆஃப் எ லைட் ஹவுஸ், ரெண்டுமே லைட் ஹவுஸை நோக்கின மாதிரி வருது. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்று டோட்டல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி இதை மைனஸ் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ இது மட்டும்தான் இருக்குது. இப்போ இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் முதல் கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம். லெட் தி அப்சர்வர், அதாவது பார்வையாளர், தி அப்சர்வர் ஆன் த லைட் ஹவுஸ் சிடி பி அட் டின்ற இடத்துல அப்சர்வர் இருக்கார். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ், இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 60 மீட்டர். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 60 மீட்டர். ஃப்ரம் த டயக்ராம், இந்த டயக்ராம்லேருந்து, அதாவது சிஏடி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா டிஏசி, இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. எப்படி நீங்கள் இதை மட்டும் எடுத்துங்க போதும். ஆங்கிள் டிஏசி, ஆங்கிள் இது இருக்கு இல்லையா, டிஏசி, இந்த டிஏசி ஆங்கிள் டிஏசி ஈக்குவல் டு 28 டிகிரி. ஆங்கிள் டிஏசி ஈக்குவல் டு 28 டிகிரி. The value of 28 degree is equal to 0.5317. This is given in questions. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிபிசி, இந்த செகண்ட் டயக்ராம் பாருங்கள். ஆங்கிள் டிபிசி ஈக்குவல் டு 45 டிகிரி, அதுவும் கொடுத்துருக்குறான். டூ ஷிப்ஸ் ஆர் பிஹைண்ட் த சேம் சைட் ஆஃப் லைட் ஹவுஸ், அப்படின்னா ரெண்டு ஷிப்புமே ஒரே பக்கத்தை நோக்கி வருது, டவரை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இன்ன டயக்ராம் டிசிபி இங்கே கொடுத்துருக்கா இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துங்க. டிசிபியில் the value of theta is equal to opposite by adjacent. நமக்கு எது கொடுத்துருக்குறான், எது தேவை. ஸோ opposite by adjacent is equal to tan, ratio of tan. So tan 45 is equal to 1. The value of tan 45 equal to 1. So tan 45 equal to DC by BC. 45 ஓட வேல்யூ 1, இங்கே 1ல் tan 45க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஈக்குவல் டு 60 பை பிசி அப்படின்னு கிடைக்கும். டிசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60, பிசி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர்ஃபோர் பிசி ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா டினாமினேட்டில் வந்துடும். 60 டிவைட் பை 1 ஈக்குவல் டு 60 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கடுத்து செகண்ட் டயக்ராம் பாருங்கள். இன்னிய ட்ரையாங்கிள் டிசிஏ இங்கே கொடுத்துருக்கா பாருங்கள். இன்னிய ட்ரையாங்கிள் டிசிஏ இங்கே சியோட வேல்யூ கொடுத்துருவோம். சிஏ ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் பிஏ. இப்போ சிபியோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாச்சு, 60 டிகிரி. ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிசிஏ ஈக்குவல் டு tan 28 டிகிரி, அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ tan 28 டிகிரி ஈக்குவல் டு டிசி பை ஏசி. tan 28, the value of tan 28 0.5317. Now cross multiplication, if we did AC equal to 60 divided by 0.5317. இப்போ 60 divided by 0.5317 டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூஸை ஹோல் வேல்யூஸாக மாற்றணும் அப்படின்னா எத்தனை டெசிமல் இருக்குதுன்னு பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஆஃப்டர் த பாயிண்ட் 1 2 3 4 டெசிமல் இல்லையா, அப்போது இங்கே மல்டிப்ளைட் அண்ட் டிவைடட் பை
ஸோ 0 0 0 0. ஸோ 10,000. இங்கே 10,000 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா மாறிடும். ஸோ 10,000 இன்ட்டு இங்கே பாருங்கள் 10,000 இன்ட்டு 10,000 இன்ட்டு 0.5317. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5317 12340 12340. ஸோ 4 டெசிமல் 1234 1234 ஹோல் நம்பராக மாறிடும் 5317. இப்போது 60 டிவைடட் பை 5317 60 டிவைடட் பை 5317 இதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா this is equal to 112.85 meter. Therefore distance between the two ships, that is AB equal to AB தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ AB equal to AC minus BC. ஏசியோட வேல்யூ வந்து பிசியோட வேல்யூ மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 52.85 meter. This is the distance between two ships like AB equal to 52.85. Thank you. Next sum we will see on next video. Thank you.